ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாமக்கல் சேர்ந்தவங்க தான் சந்திரா. இவங்களுக்கு 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் செங்கார். இவங்களுக்கு 38 வயது ஆகுது. இவங்களுக்கு மாமனார் மாமியார் கொத்தங்குழந்தனார்னு நாத்தனார்னு நிறைய உறவுகள் கூட்டு குடும்பத்தோடு நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஜவுளி கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட குழந்தனாருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களுடைய செலவில் எதோ மேரேஜ் பண்ணியும் கொடுத்தாங்க. மேரேஜ் செலவு. ஆனால் இவங்க லைஃப்பும் இப்படியே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இவங்க கடையை வச்சு துணி கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதால இவங்க நல்லாவே வசதியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. தான் கொழுந்தனார் இப்போ தான் புதுசாக தான் மேரேஜ் ஆச்சு. கடனெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கணும், அவங்க நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, அண்ணனை அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு கடன் பொறுப்பெல்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்கள தான் ஏற்றுக்கிட்டு கடன் அடைச்சிக்குப்பாங்க. சரி, நம்ம தான் கடை வச்சுருக்கோம், நம்மளே கடனை அடைச்சிக்கலாம், அவங்கள்ட்ட எதுவும் கடனெல்லாம் ஒப்படைக்க வேணாம் அப்படின்ட்டு இவங்களும் கடனை ஏற்றுக்கிட்டு நல்லா கடை வருமானத்தை வச்சு ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியே அடைச்சிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலி அளவுலையும் நல்லா பார்த்துக்குவாங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறதால இவங்க மாமனார் மாமியாருக்கும் இவங்கள தான் ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப கூட்டு குடும்பத்துலேயும் இருந்துட்டு இந்த அளவுக்கு நல்லாவே செய்கிறீங்க, எங்களை பார்த்துக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி பார்த்துக்கிறதால எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீயும் பார்க்க வேணாம், அவனும் பார்க்க வேணாம், நாங்கள் தனியாகவே இருந்து பார்த்துக்குறோம், நீங்கள் கடனை பார்த்து அடைச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதுன்ட்டு இவங்க தனியாகவே இருக்காங்க. ஆனால் இவங்க கொழுந்தனார் எந்த ஒரு கடனுக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் எதுக்குமே வர மாட்டாங்க. இவங்க தனிமையில் தான் தனியாக ஒரு வீடு எடுத்து சொந்த வீட்டில் இன்னொரு வீட்டில் அவங்க இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க கணவர் சங்கர் ஒரு ஆக்ஷனில் இறந்துடுறாங்க. இறந்துட்டதால இவங்களுக்கு ஆதரவுக்கு கூட அப்போல்லாம் யாரையுமே இல்லாத தனியாக பிள்ளைங்களோட என்னடா பண்ணுறதுன்ட்டு கடையை எடுத்து வச்சு அப்போ பக்கத்துலேயும் யாரும் நிற்க மாட்டாங்க. கணவர் இறந்ததோட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க நம்ம பெண் பிள்ளையை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கடையை அவ்வளோ பெரிய கடையை வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கடையை சுருக்கி சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கடையை சேஞ்ச் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றி 2 பெண் பிள்ளைங்களை மட்டும் கடைக்கு போட்டு கடையை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கார்த்தின்ட்டு ஒருத்தங்க கடைக்கு சேர வந்தாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு வரீங்க, ஆள் பார்க்க படித்த பையனாக இருக்கீங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம்ல, இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க. சந்திரா கேட்கும்போது, இல்லைங்க, நானும் எங்கள் அம்மா மட்டும்தான், எங்களுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு மாத்திரைக்கும் சாப்பாடுக்கும் பணம் எனக்கு சம்பளம் வந்துட்டால் போதும், சேலரி வாங்கினா போதும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சில விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு இப்படியே வழக்கம் போல் இருந்துச்சு. ஆனால் இந்த பையன் இவங்க வேலைக்கு வரதை கார்த்தி வேலைக்கு வரதை இவங்களுக்கு பிடிக்காது. இந்த 2 கடையில் வேலை செய்கிற பெண் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. இவங்க கடைக்கு வந்ததுலேருந்து அவங்க நம்மள்ட்ட சரியாக பேச மாட்டுறாங்க அப்படின்ட்டு இவன் அந்த அக்கா கரெக்ட் பண்ணுறதுக்கு வளைஞ்சி நெளிஞ்சிட்டு அதையும் இதுன்னு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். கடைக்கு வந்ததுலேருந்தே நம்மளுக்கு பிடிக்கல, அவனை பிடிக்கல, அவனை எப்படியே கடையை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு இந்த 2 பெண் பிள்ளைங்களும் ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப ஈகோத்தனமாக இருப்பாங்க. அந்த செய்தியும் இவங்க சந்திரா காதுக்கு வருது. அப்படி எதுவும் தவற அவன் பண்ணலையே, நம்மளை சந்திராக்கான்னு தானே கூப்பிட்றான், வந்தது நாள்லேருந்து சந்திராக்கான்னு தான் கூப்பிட்றாங்க, ஏன் மரியாதை தானே பேசுகிறாங்க, இது ஏன் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சரி மனசுலேயே போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துருவாங்க. சரின்ட்டு கடையை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வேணுங்கிற சரக்கு கொண்டு எங்கேயும் போய் ஜாமான் வாங்குறது, எடுத்துகிட்டு வைக்கிறது, கடையை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது, கல்லாப்பட்டியிலேருந்து கலெக்ஷன் பார்க்குறதுலேருந்து நல்லாவே வர நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. கார்த்தி இப்படி பார்த்துட்ருக்க மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களெல்லாம் பிடிச்சி போகுது. சந்திராவுக்கும் இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கும் ஒரு கட்டத்தில் முடியாத போயிடுது. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் இவங்க சந்திரா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இவங்க மனசளவில் 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. இவங்களுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு அங்கேயும் இங்கிட்டும் வண்டியிலே போயிட்டு அங்கேயும் ஜாமான் வாங்கிட்டு வரும்போதும் பார்க்குறவங்களும் தப்பாகவும் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் எங்கே போனாலும் வண்டியிலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ஒன்றா தான் போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு ஊரறிய தப்பாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இவங்க காதுக்கு அந்த செய்தியும் வருது.
ஊர் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நம்மளும் அவன் அக்கான்னு தானே கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு கணத்தில் போயிடுறாங்க. ஆனால் இப்படியே இருக்கும் பட்சத்தில் சந்திராவுக்கும் கார்த்தி வந்து ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. கார்த்திக்கும் ஆனால் அவங்க கேரக்டர் அளவில் ரொம்பவும் பிடிச்சி போய் 2 பேருமே பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே வெளியில் சாப்பிட போகிறது, எங்கேயுமே கடைக்கு ஜாமான் வாங்க போகிறதுன்ட்டு வெளியில் எங்கேயுமே அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பெண் பிள்ளைங்களும் கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க வழக்கம் போல் எங்கேயுமே வெளியில் சுற்றுறது அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது மாமாவே இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்னையா நீங்கள் அக்கான்னு கூப்பிட்றேன், என் பேர் சொல்லியே கூப்பிடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் போவாங்க. கார்த்தி இப்படி போகும்போது வண்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். ப்ளட்டும் அதில் கொஞ்சம் லாஸ் ஆயிரும். இவங்களுக்கு ஃபோன் கால் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போவாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் ப்ளட்டு கொஞ்சம் தேவைப்படுது, இந்த குரூப்பில் ப்ளட்டு இப்போ உடனே வேணும், இவங்களுக்கு ப்ளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயும் அரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ப்ளட்டு எங்கேயுமே கிடைக்காது. அதனால இவங்களுடைய ப்ளட்டே கொடுப்பாங்க. இவங்களுடைய ப்ளட் குரூப்பும் அவங்களுடைய ப்ளட் குரூப்பும் மேட்சாகவே இருக்குன்றதால இவங்க ப்ளட் குரூப்பு கொடுத்து இவங்களோட ப்ளட்டு தான் கொடுத்து அவங்க உடம்புக்கு கொஞ்சம் கொடுத்து இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதை பார்க்கும்போது இவங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் ஃபீல் ஆகிடும். எதுக்கு இவங்க நமக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு இவங்க கேட்பாங்க. எதுக்குங்க நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, உனக்கு என்ன எது பண்ணாலும் தப்பாகவே தான் நினைப்பியா, நீ எப்படி நினச்சாலும் நினச்சிட்டு போ, சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நானும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். நம்ம ஊரே தப்பாகவும் பேசுகிறாங்க, நம்ம மேரேஜ் பண்ணி ஒன்றா சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி கார்த்தியும் கேட்பாங்க. சரி நம்ம 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ஊரறியும் தான் பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம், ஆனால் உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இருக்குது பரவாயில்லையா, எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரா. எனக்கு அதெல்லாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக். சரி நம்ம அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைங்களெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அடுத்த முகூர்த்தத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக். நான் மேரேஜும் பண்ணி கையோட கடையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. கடையை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கடையை எக்ஸ்ட்ரா கட்டி நல்லாவே கடை சேல்ஸ் ஆகும். ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கும் இன்னொரு பேபி பிறக்குது, பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்த நேரத்துக்கும் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பிளான் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களே நமக்கு போதும் அப்படின்ட்டு ஃபேமிலி அளவில் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தான் சொந்த கடையும் டெவலப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வருமானத்தோடு நல்லா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க.